ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. லாஸ்ட் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க, நம்ம எந்த லெவலுக்கு நம்ம சேனலில் அடுத்த லெவல் கொண்டு போகலாம் அப்படின்னு. மேக்ஸிமம் பீப்புள்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய கருத்துக்களை நான் ஏற்றுக்கிறேன், என்னென்ன சரிப்படுத்திக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு சிலர் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது சார், நம்ம நம்மளுடைய பாதியில் போயிட்டுருக்கலாம், அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் பார்க்கட்டும், இல்லைனா விட்டுட்டோம் அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவிச்சிருந்தீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ போகலாம். அது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதனுடைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். அதாவது எந்த மாதிரி ப்ரைஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போது வேர்ல்டில் ரொம்ப பெரிய நியூஸ் பேஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பாசிட்டிவாக நடக்குது, சில டைமில் வெயிட் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி நடக்கும் எது நடக்கும் தெரியாது அப்படின்னு. ஆக்சுவலி தற்போதைய நிலவரப்படி பார்த்திங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்குது. இந்த ட்ரம்ப்பு புட்டின் மீட்டிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேர்ல்டு லெவலில் என்னென்ன நடக்குதோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம இந்தியாவுக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரியும் தெரியுது. நம்ம நியூஸ் பேஸில் ட்ரேட் பண்ணாததுனால நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சுனா இங்கேயும் அதனுடைய இம்பேக்ட் தெரியும். என்னென்னா ஒரு கேப் அப், கேப் டவுன் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்கும். சப்போஸ் நெகட்டிவாக என்ன இருந்தது அப்படின்னா ஒரு பெரிய கேப் டவுன் ஆகும். ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் ஒரு பெரிய கேப் அப் ஆகும். மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். அதாவது சாட்டர்டே, சண்டே லாங் லீவ்ஸ் அந்த மாதிரி சொல்ல பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது எது இருக்குன்னு தெரியாது இல்லையா. அப்போது ஓவர் நைட்டில் என்ன நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட 250 புள்ளிகள் ஒரு பாசிட்டிவில் ஓப்பன் ஆகுது. இது மிகப்பெரிய நல்ல விஷயம் தான், இவ்வளோ பெரிய கேப் அப். ஸோ கேப் அப் ஓப்பன் ஆக இதில் என்ன நடக்குதுன்னா, நிறைய பேர் இந்த ஓவர் நைட்டில் பொசிஷனை ஹோல்டிங்கில் எடுத்துகிட்டு போவாங்க. மார்க்கெட்டை இல்லை வெயிட் பண்ணுறேன் நான், ஒரு பெரிய கேப் அப் இந்த இதுவில் லக்கில் நம்புவாங்க, என்னென்ன நடக்கும் பார்த்தலாம் தோராயமாக அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், அந்த லக் மேலே போகிறவங்க நீங்கள் வாழ்நாளில் பெரிய அளவு சாதிக்க முடியாது. ஏன்னா மேபி இன்றைக்கி நீங்கள் கால் எடுத்துகிட்டு ஒரு கேப் அப்பில் ப்ராஃபிட், இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக உங்களோட லைஃப் இதே மாதிரி லக் மேலே நீங்கள் விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது. இல்லை சார், நான் லக்கில் அதுவும் பண்ணல, நான் பிளானில் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஓகே, உங்களால் அடுத்த லெவல் போக முடியும். நான் அதை பற்றி குறை சொல்ல வரல. ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியாது, நான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றப்போ கஷ்டம். அதே மாதிரி இந்த ஸ்டாங்கிள் காலையும் பொட்டியும் ரெண்டுத்தையும் பை பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு சிலர். காலையும் பொட்டி ரெண்டுத்தையும், இது ஒரு 50 ரூபா, இது ஒரு 50 ரூபா இருக்கு சொல்லும். இது மாதிரி ஒரு நியூஸ் பேஸில் ஒரு 250 புள்ளிகள் உயருது அப்படின்னா சரி, ஏதாச்சும் ஒன்று 200 ரூபாய் போயிடும். அப்போ நமக்கு ரெண்டு சேர்த்து 100 ரூபா இருந்தால் கூட நமக்கு 200 ரூபா லாபம் கிடைக்கிது இல்லையா. இந்த மாதிரி கான்செப்டில் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்க இந்த மாதிரி ட்ரேடை எடுத்துகிட்டு போகலாம். அனுபவம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அகைன் இன்னொரு நாள் கொஞ்சம் சைட்வேஸ் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இதனுடைய ப்ரீமியம் இன்னும் 15 ரூபாய், இன்னும் 15 ரூபாய் கம்மியாகிட்டு கிட்டத்தட்ட 70 ரூபாய் கம்மியாகிடும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கம்மியாகிடும். ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி, இந்த மாதிரி 250 பாயிண்ட் 350 பாயிண்ட் கேப் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண முடியும். ஓகே, சரி ஃப்ரெண்ட், நம்ம டாபிக் போயிடலாம். ஏன்னா அதில் ஒரு சில சுய புராணம் பேசிகிட்டு இருக்காங்க, அதனால் வீடியோஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை அப்படின்னு. இது சுய புராணம் கிடையாது, இதை பற்றி தகவல்கள் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இது சுய புராணம் எடுத்துக்க முடியாது இதை. ஓகே, சரி, அவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறான், விடுங்க, பரவாயில்ல. சரி, ஆமாம், இப்போ நிஃப்டி 50 என்ன சார் மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே 25,000 சைக்காலஜிக்கல் ரவுண்ட் நம்பர் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அதாவது இந்த கேப் அப் சொல்கிறதுக்கு காரணம் எவ்வளோ தூரம் இன்னும் ஒருவேளை கேப் அப்போ 250 புள்ளிகள் அப்படின்னா 300 கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 300 போச்சுன்னா இந்த 25,000 டச் ஆகும். 25,000 அங்கேருந்து ஒரு 20-30 புள்ளிகள் 50 புள்ளிகள் கொஞ்சம் ஏறக்குறைய ஏறிட்டு வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் ஒரு தூரத்தை அப்பர் சைடு, அதாவது பை அண்ட் சைடு சேலுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். எங்கே கேப் அப் ஓப்பன் ஆகுதோ அதனுடைய சின்னதாக புல் பேக். ஏன்னா இங்கேருந்து கரெக்ஷன் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். இப்போ மேலே போயிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அந்த ப்ராஃபிட் புக்கிங் வர்றது அந்த ப்ராஃபிட் புக்கிங் நான் பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேப் அப் ஆகிட்டு கொஞ்சம் மார்க்கெட் சரியுது அப்படின்னப்போ ஒரு சின்னதாக பிரேக் அவுட்லேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி லோ ஸ்டாப் லாஸாக போட்டு நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்து சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். மெயின் நான் சொல்கிறது காரணம்னா மேக்ஸிமம் உங்களுடைய என்ட்ரி எக்ஸிட் பண்ணிவிட்டு சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுங்கள். அது லாஸாக இருக்கட்டும், லாபமாக இருக்கட்டும், எதனா இருக்கட்டும், அது முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் பண்ணுங்கள். இன்னொரு ட்ரேட் பார்க்கலாம் அப்படின்றது தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஸோ நிஃப்டி 50 என்னோட வியூனா இன்றைக்கி இந்த மாதிரி பிளான் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்லி ஏன்னா மார்க்கெட் தெரிஞ்சிச்சு கேப் அப்பு பாசிட்டிவ்க்கான மூமெண்ட்டம். அதில் நான் கேப் அப் ஆகுது, அது கீழே கரெக்டாக நான் ஷார்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்றது ரிஸ்கி ட்ரேட் அமையும். ஏன்னா இப்போ இருக்கிற எல்லாமே பாசிட்டிவ் நியூஸ் இருக்க சொல்ல நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளான் எதுவும் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் ஒரு வேளை கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். அகைன் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ஒரு கேப் அப் ஆகும், அதில் என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை பிரேக் அவுட் கொடுத்து எந்த மாதிரி க்ளோஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். ஒரு
கேண்டில் இந்த மாதிரி க்ளோஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரியாக்ட் அந்த மாதிரி வந்து பாருங்கள் ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குதா அகைன் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்கலாம். இல்லை மார்க்கெட் வந்து கீழே நெக்ஸ்ட் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் வந்து இந்த ரெட் கலர் கேண்டில் கீழே வருது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணி நிஃப்டி நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக கேப் அப் வருது. அந்த கேப் அப் எந்த மாதிரி உபயோகப்படுத்தணுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல ஒரு பெருசாக மூமெண்டம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ அந்த கண்டினியூஷன் பண்ண மாட்டேன்றாங்க. சரியுது அப்போது நமக்கு அங்கே சஸ்டெண்ட் ஆகி நிற்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேப் அப் ஆகுனது இங்கேயே சஸ்டெண்ட் ஆகி நின்றுச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்துக்கலாம். ஆனால் சரியை சொல்ல நம்ம வந்து அந்த இடத்துல எதுவும் பண்ணணும். சரியத்து வந்து ரொம்ப கஷ்டம். எப்படின்னா இப்போது உடனே அந்த கேண்டில் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுச்சா செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி க்ளோஸ் கொடுக்குறாங்க. அப்போ அதில் இங்கே பையிங்கான வாய்ப்புகள் தேடக்கூடாது. வெயிட் பண்ணுங்க. அகைன் வந்து சரியத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஏற்கனவே நடந்து முடிஞ்சது வேறு, ஆனால் இந்த இடத்துல நடந்து முடிஞ்சது வேறு. இப்போ வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி கிட்டத்தட்ட உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு மேலே மூவ் ஆகிற மாதிரி. ஸோ இதனுடைய இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56,000 வரலும் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து கவர் ஆகும். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அந்த பேட்டர்ன் பற்றி படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 56,000 தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மூமெண்டம் நீங்கள் கேட்ச் பண்ணிக்கலாம். இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோட வியூ தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னா, சென்செக்ஸ்லேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட 81,600 அப்படின்ற ஒரு லெவலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த சப்போர்ட் ரேஷன்ஸ் இந்த தூரம் வரலும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை இந்த எஸ்எம்சி கான்செப்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க. ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து நம்ம கம்மியாகவும் ஜாஸ்தியாக நினைக்கிறது வேணாம். ஒரு சில அங்கே இருக்க எஸ்எம்சி இருக்கவங்க சப்போர்ட் அண்ட் ரேஷன்ஸ் சொல்கிறாங்க, சப்ளை டிமாண்ட் சொல்கிறாங்க, அதெல்லாம் பெரிய விஷயமா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, அதுக்கப்புறமா பாஸ் அதாவது பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஏன்னா அவங்களோட லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஸோ சப்போர்ட் ரேஷன்ஸ் அதாவது இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடில் இருக்கிறவங்க ஸோ இந்த லாங்குவேஜ் சொல்லுவாங்க. எதையும் கம்மியில் எதுவும் ஜாஸ்தி இல்லை, ஸ்டடி பண்ணுறதுக்கு எதுவும் இருந்தாலும் நமக்கு அதை வச்சு நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது சென்செக்ஸில் என்ன வியூனா இந்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம நிஃப்டி 50 என்ன பிளான் பண்ணோமோ மேலே ஓப்பன் ஆகிடுச்சா கொஞ்சம் கரெக்ஷன் வரும். ஸோ பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள், கொஞ்சம் கரெக்ஷன் வரும். ஸோ பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். ஏதாச்சும் ஒரு ட்ரேடை புக் பண்ணி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். ப்ராஃபிட் புக் பண்ணுங்க, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். திரும்ப கண்டினியூஷன் பண்ணாதீங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.